ஹலோ, பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, காற்றினால் மழையினால் மிகவும் பழமை வாய்ந்ததாக இருக்கும்போது கூடாரம் விழுந்து போகும். கூடாரம் விழுந்து போனவுடன் அதை சீர்படுத்தப்படும். முன்னே இருந்ததை பார்க்கிலும் மிகவும் நேர்த்தியாக, பலமாக, மாடலாக, சூப்பராக, அழகாக என்ன செய்யும்? அழகாக கட்டப்படும். தேவப்பிள்ளை, நீங்கள் உங்கள் முந்தின ஆசீர்வாதங்கள் உடைந்து போன நிலையில் இருக்கலாம். பலவிதமான இன்னல்களை சந்தித்து கொண்டு இருக்கலாம். மனுஷிகள் பல விதங்களில் உங்களை ஒடுக்கின, துன்பப்பட்ட நிலையில், துன்பப்படுத்தின நிலையில், வேதனை அடைந்த நிலையில், கண்ணீர் வடித்த நிலையில், சமாதானமற்ற நிலையில், கடன்பட்ட நிலையில், ஆறுதலற்ற நிலையில், பயந்து போன நிலையில், தோல்வியுற்ற நிலையில், வியாதியினால் துடித்து போன நிலையில், வேலையில் வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலையில், ஒவ்வொரு நாள் தேவையும் ஒவ்வொரு நாள் தேவை, வார தேவை, மாத தேவைகள் சந்திக்க முடியாத நிலை, வாங்கின பேங்க் லோனுகள், வட்டி கடனை அடைக்க முடியாத நிலை, ஒரு நாளை கடந்து போக முடியாத சூழ்நிலை, படித்த படிப்பிற்கு சரியான வேலை இல்லாத நிலை, கிடைத்த வேலையில் சமாதானம் இல்லை, அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத நிலை, சம்பாதிப்பதெல்லாம் வீணாக செலவாகும் சூழ்நிலை, குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு போக முடியாத சூழ்நிலை, இழந்து போன பணத்தையும் சரீர பலத்தையும் திருப்பி எடுக்க முடியாத நிலையில் காணப்படலாம். தேவப்பிள்ளை, என் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுமா? நான் வெற்றி பெறுவேனா? ஆண்டவர், நான் இழந்த நம்பிக்கை, ஆசீர்வாதம், உயர்வு மறுபடியும் கிடைக்குமா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கவலை கொள்ளாதீங்க தேவ பிள்ளைகளே. நிச்சயமாக ஆண்டவர் விழுந்து போன உங்கள் கூடாரத்தை, வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவார். உங்களுக்கு உரியதை ஆண்டவர் சீர்படுத்தி, கோணலாக இருக்கிறதை செவ்வைப்படுத்தி நிலைநிறுத்துவார். முடிந்தது, எப்படி எல்லாம் முடிஞ்சது என்று முற்றுப்புள்ளி வைத்ததை ஆண்டவர் தொடங்கி என்ன செய்வார்? ஆண்டவர் தொடங்கி அற்புதம் செய்வார். எது அற்புதம் செய்து நிலைநிறுத்த, பலப்படுத்த, ஆரோக்கியப்படுத்த எல்லா காரியங்களையும் ஆண்டவரால் தான் முடியும். எந்த மனுஷனால முடியவே முடியாது. வெற்றியையும் காண செய்வார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக இருங்க தேவப்பிள்ளைகளே. விழுந்து போன வாழ்க்கையும், இழந்து போன வருமானத்தையும், ஹல்லேலூயா, குழம்பி கொண்டிருக்கும் குழப்பத்தையும், இழந்து போன பலத்தையும், பணத்தையும், ஹல்லேலூயா, எல்லாம் மறுபடியும் சரி செய்து திருப்பி தருவேன் என்று வாக்கு தந்த ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் விழுந்து போன வாழ்க்கையும், பழுதாகி போன பிரச்சனைகளையும் சரி செய்து மறுபடியும் சரி செய்வேன் என்று எங்களுக்கு வாக்கு தந்த அன்பு ஆண்டவரே, இயேசுப்பா ஸ்தோத்திரம். இயேசுப்பா, இந்த நேரம் ஆண்டவரே, விழுந்து போய் இருக்கிற காரியத்தில் நீர் கிரியை செய்து என்னை நிலைநிறுத்துவீராக ஆண்டவரே. என்னை சீராக்க வேண்டியவற்றில் என்னை சீராக்குவீராக ஆண்டவரே. நீர் என்னோடு இருந்து விழுந்து போனதை எடுப்பித்து சீர்படுத்தி செவ்வையாக நிலை நிறுத்துவீராக ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை உறுதியாக நம்புகிறேன் ஆண்டவரே. விழுந்து போன எல்லா காரியங்களிலும், பழுதாய் போன பிரச்சனைகளையும் மாற்றி என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.